வணக்கம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2025 யூனிவர்சிட்டி எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 19th ஜூலை உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு இல்லையா? எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ரீவேல்யூஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒன்றும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே உங்களோட ரிசல்ட் வந்த உடனே ரிசல்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, இல்லை பிடிஎஃபாக சேவ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, இல்லை நம்ம ஃபோனில் பிடிஎஃப் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சாதாரணமாக இருந்துடுவீங்க. இது உங்களுக்கு எப்போ பிரச்சனை உருவாகும் இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு மார்க் ஷீட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மார்க் ஷீட் கேட்பாங்க. அங்கே மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்தது இல்லையா, அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அட்டஸ்டேஷனோட கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டைமில் உங்களோட பிடிஎஃபையோ ஸ்க்ரீன்ஷாட்டையோ மொபைலில் தேடிட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களோட மொபைல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு தெரியாமல் டெலீட் ஆகிருக்கலாம் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணிக்கோங்க, இல்லை ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ரொம்பவே தேவையான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ரிசல்ட்டை பிடிஎஃபாக சேவ் பண்ணி மெயில் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரீவேல்யூஷன் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் உங்களோட ரிசல்ட்லேயே கொடுத்துருக்காங்க. 26th லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் காலேஜில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட ஃபைனல் செமஸ்டரில் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு அரியர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதலாம். பட் நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது, ரீவேல்யூஷனும் அப்ளை பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ அரியர் இல்லாமல் முடிச்சாதான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும் இல்லையா? ஒருவேளை நீங்கள் ரீவேல்யூஷன்லேயே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஒருவேளை ரீவேல்யூஷன்ல பாஸ் பண்ணலன்னா நீங்க இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டன்ட் அண்ட் ரீவேல்யூஷன் ரெண்டுமே அப்ளை பண்ணணும். அடுத்து ரிசல்ட் பார்த்துட்டு நல்ல மார்க் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அரியர் இருக்கிற ஸ்டூடெண்டா, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லை ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அரியர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. ஆனால் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முந்தி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை யோசிச்சுட்டு, ஒருவேளை நீங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. நான் ஏற்கனவே எக்ஸாம் டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அக்கௌண்ட்ஸ் பேப்பர்னா ஃபைனல் ஆன்சர் வந்தாதான் மார்க் போடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்குது, நீங்கள் ஃபார்மேட் கரெக்டாக எழுதியிருக்கலாம், ஃபார்முலா கரெக்டாக எழுதியிருக்கலாம், அதுக்கெல்லாம் ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி தியரி சப்ஜெக்டில் நீங்கள் ஓரளவு கீ ஆன்சர், அதாவது சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் எழுதி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் 1000 ரூபாய் ரீவேல்யூஷனுக்கு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரியர் எக்ஸாமாக வச்சுருக்கும் போது நீங்கள் இப்போ ஏப்ரலில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அடுத்து நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நவம்பர் மந்த். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டாஃபும் அந்த சப்ஜெக்டை மறுபடியும் நடத்த போகிறது இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறது இல்லை இல்லையா? அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் இன்னும் 6 மாதம் கழிச்சு நடக்கும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மோஸ்ட்லி மறந்தும் போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் வந்து அந்த பர்டிகுலர் செமஸ்டரோட எக்ஸாம் இருக்கும், அரியர் எக்ஸாம் அன்னைக்கு மதியமே இருக்கும். ஸோ ஒரே நாளில் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேளை
நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேர்டன், அதாவது உங்களோட பாரத்துல ஒண்ணு குறைஞ்சிரும் இல்லையா அரியர் பேப்பர். ஸோ கண்டிப்பா நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.